இன்றைக்கு இந்த புனித நன்னாளில் புதிய திருநாள், புத்தாண்டின் புதிய திருநாள் ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய ஆசிரமத்தின் சார்பாக எல்லோருக்கும் இனிய மங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த புத்தாண்டு முழுவதும் இனிமையாகவும் மங்களகரமாகவும் நன்மைகள் பெருகுவதாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். விஸ்வாவசு என்பதற்கு அர்த்தமே எல்லா நன்மைகளும் தருபவர் என்று பொருளாம். ஆக நாம் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம், எல்லோருடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும், மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் நாட்டிற்கும் சரி உலகத்திற்கும் சரி வன்முறை செயல்கள் இல்லாமல், இயற்கையின் சீற்றங்கள் இல்லாமல், எந்த வியாதிகளின் தாக்கமும் இல்லாமல் இனிய மங்கள புத்தாண்டாக கடைசி வரையிலும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுவாதி திருநாள், அதாவது பகவானுடைய சுவாதி ஹோம நாளாகவும் இருக்கிறது. அதே சமயம் தமிழ் புத்தாண்டும் சேர்ந்திருப்பதால் ஒரு விசேஷ பூஜை இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பஞ்சாங்க பட்டனம் என்று ஒன்று உண்டு. அதாவது இந்த ஆண்டிற்காக நம்முடைய பெரியோர்கள் மிகவும் அற்புதமாக கணித்து என்னென்ன நடக்கும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் எல்லாமே நல்ல நிகழ்ச்சிகளும் இருக்கும், வேண்டாத நிகழ்ச்சிகளும் இருக்கும். ஆயினும் அவற்றை நம்முடைய பகவானுடைய திரு சன்னதியில் படிக்கும் பொழுது பகவானுடைய பெரும் கருணையினால் வேண்டாத நிகழ்வுகள் எல்லாம் மிகவும் குறைந்துவிடும் அல்லது இல்லாமலேயே போய்விடும். ஆக இந்த ஆண்டு முழுவதும் மங்களத்தால் நிரம்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் இந்த ஒரு அருளையும் பெறுவதற்கு காணொளியை கண்டு நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.